வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எம். டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். 6ஆம் தர பாடநூல் சர்ச்சை, இது நிதிமுறைகேடு குற்றமில்லையா என நாமல் கேள்வி. இலங்கையின் 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை, காலியில் வெள்ளத்தில் மூழ்கிய வீதிகள், மக்கள் அவதானம். மின்சாரம் பொருட்களின் விலைகளை அதிகரித்து மக்களின் சுமை கூடியுள்ளது என்கிறது எதிரணி. மின் கட்டணத்தை குறைப்போம் என்கிறது அரசு. ரணிலின் சர்ச்சைக்குரிய பயணம், விசாரணையில் இருந்து திடீரென விலகிய அதிகாரிகள். அனுராதபுரத்தில் இன்று அதிகாலை பதிவான கொடூரம், தந்தை மகள் பலி, ஆபத்தான நிலையில் தாய் மகன் பாட்டி. வெண்ணப்புவ பகுதியில் வீடொன்றினுள் 5 சடலங்கள் மீட்பு, அதிரடியாக கைதான பெண். அறிக்கையை மறைப்பதால் அரசே தவறிழைத்துள்ளது என குற்றச்சாட்டு. டிட்வா சேதப்படுத்திய ரயில் பாதைகளை புனரமைக்க இந்தியா உதவி. நெருக்கடியான நிலையில் இலங்கை, உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கலாம் என தகவல். நான் நிரபராதி, நியூயார்க் நீதிமன்றில் உரத்த குரலில் மெட்யூரோ வாதம். உள்நாட்டு செய்திகள். பாடப்புத்தகத்தில் முறையற்ற விடயம் ஒன்று அச்சிடப்பட்டுள்ளமை தற்போது பிரதான பேசு பொருளாக காணப்படுகிறது. 6ஆம் தர பாடநூலில் அச்சிடப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயத்தை நீக்குவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது அரச நிதி முறைகேடு குற்றமில்லையா? இதற்கு யார் பொறுப்பு கூறுவது என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கடற்றொழில் மற்றும் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்த அவர், ග්‍රාම සේවක මහත්තයා හොයාගෙන මිනිස්සු වෙනවා. දිසාපතිවරයා හොයාගෙන මිනිස්සු වෙනවා. 25000 දෙන්න, 150 දෙන්න, 100 දෙන්න කියනවා. හැයි අතිගරු ජනාධිපතිවරයා පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා 150 100 තහඩුවට 10 දෙන්න පොරොන්දු වෙනවා. හැබැයි මේක ප්‍රායෝගිකව බිම වෙන්නේ නැහැ. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். வீட்டின் கூரையில் பொருத்தப்பட்ட தகரம் ஒன்று பறந்து சென்றால் அதற்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் வழங்குவதாக குறிப்பிட்ட நிவாரணங்கள் ஏதும் இன்றளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் கிராம சேவகரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். பெருந்தோட்ட மக்களுக்கு முறையான காணிகள் வழங்கப்படவில்லை. நிவாரண வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளன. ஆகவே வழங்கிய வாக்குறுதிகள் பொய் என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை நபர் ஒருவர் ஆளும் தரப்பில் உள்ளார். அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். போலீஸ்மா மற்றும் போலீஸ் திணைக்களத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வெட்கப்பட வேண்டும். பாடப்புத்தகத்தில் முறையற்ற விடயம் ஒன்று அச்சிடப்பட்டுள்ளமை தற்போது பிரதான பேசு பொருளாக காணப்படுகிறது. 6ஆம் தர பாடநூலில் அச்சிடப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயத்தை நீக்குவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது அரச நிதி முறைகேடு குற்றமில்லையா? இதற்கு யார் பொறுப்பு கூறுவது என்று கேள்வி எழுப்பினார். පාසල් අධ්‍යාපනය සම්බන්ධයෙන් දැන් 6 වසරේ ඉංග්‍රීසි පොත ගැන ප්‍රශ්නයක් ආවා. ඒ වෙබ්සයිට් එක කොහොමද එතනට ගියේ නැද්ද කියන එක ඒ කට්ටියම තමයි දන්නේ. අපි දන්නේ නැහනේ. මොකද අන්තිමට අර තිරිකුණාමලේ බුදු පිළිම වහන්සේ වඩම්මලා ගිහිල්ලා පොලිසිය තිබ්බා වගේ දැන් ප්‍රින්ටින් මැෂින් එක ගෙනියන්න බෑ පොලිසියට. අයි මැෂින් එක ආරක්ෂා කරගන්න. මොකද අන්තිමට වැඩිකාරයා වෙන්නේ ප්‍රින්ටින් මැෂින් එක. දැන් කොහොම හරි වැඩේ ප්‍රින්ට් වුණා. දැන් පිටු ඉරනවා. දැන් ඒක අවභාවිතයක් නෙවෙයිද? මිනිස්සුන්ගේ බදු මුදල් වලින් නෙවෙයිද ඔක ප්‍රින්ට් කරේ? දැන් මේකේ QR තියෙනවා. මේ QR යනවා ලින්ක් වලට. YouTube channel වලට යනවා, වෙබ්සයිට්ස් වලට යනවා. දැන් මේ යන QR කෝඩ් එකේ තියෙන ලින්ක් වල වගකීම කරු ඇමතිවරයා සහ අමාත්‍යාංශය බාර ගන්නවත්.
தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மத்திய மாகாணத்தின் 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 3 இடங்களுக்கு மண் சரிவு அபாயம் காரணமாக வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, நுவரெலியா மாவட்டத்தின் நில்தண்டாஹின்ன மற்றும் வெலப்பனை ஆகிய பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் 3 மாவட்டங்களுக்கு அவதானமாக இருக்குமாறும் மற்றும் ஒரு 4 மாவட்டங்களுக்கு விழிப்பாக இருக்குமாறும் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பதுளை மாவட்டத்தின் கந்தகெட்டிய பகுதிக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ பகுதிக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குரான்கெத்த மதுரட்ட பகுதிகளுக்கும் 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் பதுளை மாவட்டத்தின் பதுளை, ஹாலியல, பசரை, லுணுகளை, வெளிமடை, மீகாகிவுல ஆகியவற்றிற்கு 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு கன்னி மாவட்டத்தின் தொழுவ பகுதிக்கும் மாத்தளை மாவட்டத்தின் அம்பன்கங்கை கோரளை பகுதிக்கும் மொனராகலை மாவட்டத்தின் பிபிளை பிரதேசத்துக்கும் 1ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இன்று நாட்டின் மிக குறைந்த வெப்பநிலை 14.2 பாகை செல்சியஸாக நுவரெலியா வானிலை நிலையத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிராந்திய நிலையங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் இது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று அதிகபட்ச மழை வீழ்ச்சியாக 173.5 மில்லிமீட்டர் அம்பாறை மாவட்டத்தின் லகுகள பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 8:30 மணி வரையான 24 மணித்தியால கால பகுதிக்குள் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மழைவீழ்ச்சி நிலையங்களில் பதிவான மழைவீழ்ச்சிக்கு அமைய இது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் காலி பிரதேசத்தில் இன்று பெய்த மழை காரணமாக அந்நகரின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி வக்வெல்ல வீதி காலி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை காலி வக்வெல்ல வீதியூடான போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டதாக காலி போலீசார் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் டிட்வா புயலை எதிர்கொள்வதற்கு முன்னாயத்தம் இல்லாமை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக எதிர்க்கட்சி முன்மொழிந்த விசேட தெரிவுக்குழுவின் தலைமைத்துவத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்க இன்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் விசேட தெரிவுக்குழுவின் அமைப்பை மாற்றுமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். குறித்த தெரிவுக்குழுவை நியமிக்குமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடனான எழுத்துமூல கோரிக்கையொன்று கடந்த டிசம்பர் 18ஆம் திகதி சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் அது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சபாநாயகர் தெரிவித்தார். டிட்வா சூறாவளியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசாங்கம் எரிபொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதுடன் தற்போது மின்சார கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானித்திருக்கிறது. இதன் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை மீறியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய அவர் ශ්‍රී ලංකාව කලාපයේ අවම විදුලි මිල සහිත රටක් බවට පත් කිරීම සඳහා තෙල් මත පදනම් වූ විදුලි ජනනය වෙනුවට අඩු මිල ඇති සූරිය සුළං සහ ජල විදුලි බලාගාර ප්‍රමුඛ පුනර්ජනනීය ප්‍රභවයන් වෙත යොමු වීමත් සූරිය බලය මගින් විදුලි ජනනය කිරීම ක්‍රමිකව වැඩි කිරීම උදෙසා සිය ප්‍රතිපත්තිය නිර්මාණය කරන ලද වර්තමාන රජය බලයට පත්වීමෙන් අනතුරුව විදුලි බිල අඩු කර ජනතාව වෙත පැටවී ඇති ආර්ථික පීඩනය අවම කිරීමේ மின்சார கட்டணத்தை 133 வீதத்தால் குறைப்போம் என்று கூறிய அரசாங்கம் இன்று எரிபொருள்களின் விலையை கூட அதிகரித்துள்ளது. திரைசேரி விதிக்கும் வரிகளை நீக்கி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அதே விலையில் எரிபொருளை பெற்றுத் தருவோம் என்று கூறிய அரசாங்கம் இன்று மீண்டும் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது.
கொமிஸ்களை இல்லாதொழிப்போம் என்று பிரஸ்தாபித்தனர். ஆனால் இன்று உலகில் எரிபொருள் விலைகள் குறைந்து கொண்டிருக்கும் வேளையில் நமது நாட்டில் எரிபொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கைதியாக மாறிவிட்டது. டிட்வா சூறாவளியால் நாடு பாதிக்கப்பட்டிருக்கும் சமயத்தில் இன்று மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஒரு புறம் எரிபொருள் விலையை அதிகரித்துவிட்டு மறுபுறம் தேர்தல் வாக்குறுதிகளை கூட இந்த அரசாங்கம் மீறிவிட்டது என்றார். இங்கு உரையாற்றிய வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, වසර කීපයකින් ඒ කියන්නේ ඇත්තටම වසර 3කින් ඇතුළත බිල 3කින් අඩු කරනවා කියලා. ඒ අනුව විදුලි ඒකකයේ සාමාන්‍ය මිල රුපියල් 25ක් දක්වා අඩු කිරීම තමයි අපේ ඉලක්කය. අද වෙන විට විදුලි ඒකකයේ සාමාන්‍ය මිල රුපියල් 29 දක්වා අඩු වී තිබෙනවා. மின் கட்டணத்தை அதிகரிப்பதால் குறைந்த வருமானம் பெறுபவர்கள், நடுத்தர மக்கள் மற்றும் தொழிற்துறையினர் எதிர்கொள்ளும் பாதிப்பு குறித்து மின்சார சபை மதிப்பிடவில்லை. ஒரே கட்டத்தில் மின் கட்டணத்தை 1/3 பங்காக குறைப்பதாக நாங்கள் குறிப்பிடவில்லை. ஒரு மின்னலகுக்கான கட்டணத்தை 25 ரூபாய் அளவில் குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த இலக்கை அடைவதற்கு மின்சார கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே மின் கட்டணம் அதிகரிப்பு பற்றி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே தீர்மானிக்கும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கில் இருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 2 உயர் அதிகாரிகள் விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது மக்களின் வரிப்பணமான 169 லட்சம் ரூபாவை தவறாக செலவிடப்பட்டதாக ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்பு பட்டிருந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ரணிலின் லண்டன் விஜயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு சமீபத்தில் பிரித்தானியா சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் கலென் பிந்துனுவெவ பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது வீட்டிற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ள நிலையில் 2 உயிரிழந்துள்ளனர். கலென் பிந்துனுவெவ போலீஸ் பிரிவில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ வைத்த 43 வயது நபரும் அவரது 13 வயது மகளும் தீயில் கருகி உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் சிக்கிய 36 வயது மனைவி, 15 வயது மகள், 20 வயது மகன் மற்றும் 66 வயது பாட்டி ஆகியோர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தை வீட்டிற்கு தீ வைத்த போது 2 மகள்கள், மனைவி மற்றும் மனைவியின் தாய் மட்டுமே வீட்டில் இருந்தனர். சம்பவத்தை கேள்விப்பட்டு மகன் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். தனது தாய் மற்றும் சகோதரிகளை மீட்க முயன்ற போது 20 வயது மகனுக்கும் தீக்காயம் ஏற்பட்டது. தீ வைத்த நபர் அடிக்கடி மது அருந்திவிட்டு தனது மனைவியை தாக்கி வந்துள்ளார். அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறுகள் காரணமாக கலென் பிந்துனுவெவ போலீசாரிடம் பலமுறை முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் இரு தரப்பினரும் எச்சரிக்கப்பட்டனர் எனவும் தெரியவந்துள்ளது. வெண்ணப்புவ பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தியதாக சந்தேகிக்கப்படும் 5 நபர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வெண்ணப்புவ வைக்கல் பகுதியில் வீடொன்றிலிருந்து 3 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து கவலைக்கிடமான நிலையில் இருந்த மேலும் 2 பேர் வெண்ணப்புவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாரவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கல்வி மறுசீரமைப்பின் போது 6ஆம் தரத்திற்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் விடப்பட்டுள்ள தவறு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையின் பின்னர் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை ஏன் அரசு வெளியிட தயங்குகிறது என முன்னாள் அமைச்சர் கம்மன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், මෙවැනි දෙයක් කරන්න ඇත්තේ අගමැතිනියයි කියලා සමාජය තුළ සාධාරණ සැකයක්. ඒකට හේතුව අගමැතිතුමිය
තමරිසි අයිතීන් පිළිබඳ දිගින් දිගටම කතා කරපු ක්‍රියාකාරණයක් ඒවා ප්‍රවර්ධනය කරන රාජ්‍යනෝන සංවිධානයක ප්‍රධානියා විදියට දීර්ඝ කාලයක් කටයුතු කරපු කෙනෙක් ඒ වගේම ඒ අයිතිවාසිකම් පිළිබඳ කතා කරන විෂයක් පිළිබඳ තමයි එතුමිය තමන්ගේ පශ්චාත් උපාධි ලබාගෙන இகன்னீமே கட்டிட்டு வலையதுனே தவறை செய்தவர் யார் என்று முதல் விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதால் அது தொடர்பில் மக்களுக்கு தெரியப்படுத்தி அரசின் இரண்டாவது தலைவரை காப்பாற்றுவதே அரசு செய்ய வேண்டிய கடப்பாடாகும். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இது தொடர்பான உண்மை தகவல்களை வெளியிடுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படியொன்று வெளியிடவில்லை. உள்ளக விசாரணை அறிக்கையை மறைப்பதென்றால் தவறிழைத்தது பிரதமரோ என்ற சந்தேகம் எழுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். එක පැත්තකින් පුංචි දරුවන්ගේ අනාගතය සුරක්ෂිත වෙන්න අනිත් පැත්තෙන් සාධාරණ පරීක්ෂණයක් වෙන්න නම් අගමැතිතුමිය තනතුරෙන් ඉල්ලා සිටිය යුතුයි. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள ரயில் பாதைகளை இந்திய நிதியுதவியுடன் புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி ரம்புக்கணையில் இருந்து பேராதனை வரையிலான ரயில் பாதையை இந்தியா வழங்கிய கடன் வசதியை பயன்படுத்தி புனரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ரம்புக்கணை கடுகண்ணாவு வரையான பாதை புனரமைப்புக்காக மதிப்பிடப்பட்ட செலவு 74 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கடுகண்ணாவு பேராதனிய ரயில் பாதையின் கட்டுமானத்திற்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வடக்கு ரயில் சேவையின் மகவ ஓமந்தை பிரிவை புனரமைக்க இந்திய உதவியுடன் மதிப்பிடப்பட்ட 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பயன்படுத்தப்படும். இந்த பிரிவின் புனரமைப்புக்கான நிதியை மானியம் மூலம் வழங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதற்கேற்ப உயர்த்தப்படும் என்று அகில இலங்கை உணவகம் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உணவு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு, முட்டை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் தொழில்துறையை பராமரிப்பது மிகவும் நெருக்கடியாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருக்ஷன் தெரிவித்துள்ளார். பச்சை மிளகாய் மற்றும் கரிமிளகாய் 1 கிலோவின் விலை 2000 ரூபாய், பீன்ஸ் 1 கிலோவின் விலை 1000 ரூபாயாகவும், தக்காளி, கேரட் உள்ளிட்ட பல காய்கறிகளின் விலை 1 கிலோவின் விலை 600 முதல் 7000 ரூபாய் வரை இருக்கும் என தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலை இருந்த போதிலும் உணவு மற்றும் பானங்களின் விலையை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மின்சார கட்டணம் அதிகரித்தால் உணவக உரிமையாளர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க விசேட படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ நேற்று நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நிக்கோலஸ் மெடியூரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் மீது போதைப்பொருள் பயங்கரவாதம், கொக்கைன் கடத்தல், சதி மற்றும் சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளிட்ட 4 முக்கிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் ஊடாக தமது கருத்துக்களை முன்வைத்த மெடியூரோ, நான் நிரபராதி, நான் ஒரு கண்ணியமான மனிதன், இப்போது நான் தான் எனது நாட்டின் ஜனாதிபதி என உரத்த குரலில் தெரிவித்தார். எனினும் மாவட்ட நீதிபதி எல்வின் ஹெலஸ்டீன் அவரது பேச்சை இடைமறித்துள்ளார். இருப்பினும் மெடியூரோ மற்றும் அவரது மனைவி இருவரும் தங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்து குற்றமற்றவர்கள் என வாதிட்டனர். 63 வயதான மெடியூரோ போதைப்பொருள் பயங்கரவாதம், கொக்கைன் இறக்குமதி, சதி மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட 4 குற்றவியல் குற்றச்சாட்டுகளில் நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் தான் குற்றமற்றவர் என தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மெக்சிகோவின் சினலோவா மற்றும் ஜெடாஸ் கார்டெல்கள், கொலம்பிய FARC கிளர்ச்சியாளர்கள் மற்றும் வெனிசுவேலாவின் ட்ரென்டி அரகுவா கும்பல் உள்ளிட்ட வன்முறை குழுக்களுடன் கூட்டு சேர்ந்த கொக்கைன் கடத்தல் வலையமைப்பை மேற்பார்வையிட்டதாக மெடியூரோ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் வெனிசுவேலாவின் வளமான எண்ணெய் இருப்புகள் மீதான ஏகாதிபத்திய திட்டங்களுக்கான முகமூடி என்று கூறி மெடியூரோ நீண்ட காலமாக இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறார். இதேவேளை வெனிசுவேலா தலைநகர் கராகேஸில் நேற்று அறிவிக்கப்பட்ட அவசர கால உத்தரவின்படி அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ஆதரவளித்தவர்களை தேடி கண்டுபிடித்து கைது செய்ய
பாதுகாப்பு படைகளுக்கு அந்நாட்டின் அரச நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நேரடி அச்சுறுத்தல்களை தொடர்ந்து தனது தாய் நாட்டின் இறையாண்மையை காக்க மீண்டும் ஆயுதங்களை ஏந்த தயார் என கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அதிரடியாக அறிவித்துள்ளார். அண்மையில் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து கொலம்பியாவிற்கும் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். கொலம்பிய ஜனாதிபதி பெட்ரோ ஒரு நோய்வாய்ப்பட்டவர், அமெரிக்காவிற்கு கொக்கைன் கடத்துவதையே அவர் விரும்புகிறார் என ட்ரம்ப் தனிப்பட்ட ரீதியில் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி பெட்ரோ பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். நான் மீண்டும் ஆயுதமேந்த மாட்டேன் என ஏற்கனவே சபதம் செய்திருந்தேன். ஆனால் தாய் நாட்டிற்காக அந்த சபதத்தை முறித்து மீண்டும் ஆயுதமேந்தவும் தயங்க மாட்டேன். நான் போதைப்பொருள் கடத்தல்காரன் அல்ல. எனது ஒரே சொத்து எனது குடும்ப வீடுதான். அதற்கான தவணையை இன்னும் எனது சம்பளத்தில் இருந்தே செலுத்தி வருகிறேன். எனது வங்கி கணக்கு விவரங்கள் வெளிப்படையானவை. என்னை சட்டவிரோதமாக கைது செய்ய முயன்றால் எனது மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள். அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும் இடையிலான உறவை முறிக்க ட்ரம்ப் முயல்கிறார். லத்தீன் அமெரிக்க நாடுகளின் உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை ஒரு சட்டவிரோத அச்சுறுத்தல் என பெட்ரோ சாடியுள்ளார். மெடியூரோவின் கைதை தொடர்ந்து கொலம்பிய ஜனாதிபதியின் இந்த ஆவேசமான அறிக்கை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் தகவல் பகிர்ந்துள்ளன. இன்றைய நாணய மாற்று விகிதம்